இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க கைதி கிளீன் பண்ணிக்க இருக்கும்போது கீழே தண்ணி போற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு நிலத்தை தட்டி பார்த்தா அதுக்கு கீழே தான் டாய்லெட் பைப் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் உடனே சமையல் கட்டுல போய் யாருக்குமே தெரியாம ஒரு கத்தியை திருடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா வெட்டியா அந்த டைல்ஸை கட் பண்ணி இருக்கிறான். அதுக்கப்புறம் மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். இப்படியே அடுத்த நாளாவது யாருக்குமே தெரியாம அந்த மண்ணை இவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு வெளியில கொண்டு கொட்டுறான். இப்படியே நாட்களும் ஓடுது. ஒரு நாள் ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள அந்த கைதி ஒரு சிங்கம் எப்பயுமே தனியா தான் இருக்கும். இன்னொருத்தன் கூட என்ன போட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்கார்ந்து புக் படிச்சுக்க இருக்கும்போது உன்னோட பாஸ் நான் வந்திருக்கேன், எனக்கு சேவை செய்யாம என்னடா பண்றேன்னு சொல்லி வம்புழுக்கிறான். இதனால கோவப்பட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அடி வாங்கின அவனும் இதுக்கப்புறம் இவன் கூட சண்டையில தான் நம்ம தான் சாகணும்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா ஆகிருவோமான்னு. இதை கேட்ட அவனும் சரிங்கிறான். அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாகி ஒன்னாவே சாப்பிடுறது, ஒன்னாவே குளிக்கிறது, ஒன்னாவே விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒன்னாவே இருக்காங்க. இப்படியே ராத்திரியாவது இவன் தூங்கி இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ தொடங்க தோண்டி இருக்கான். இதை பார்த்தோன்னு அவன் இதை தோண்டி நீ இது வழியா தப்பிச்சு போறியா, இதையே என்கிட்ட முதல்ல சொல்லல, எனக்கு ஒரு உதவி பண்றியா, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறியான்னு சொல்லும்போது ஹீரோவும் சரிங்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மண்ணை தோண்டி அடுத்த நாள் யாருக்குமே தெரியாம அந்த மண்ணை கொண்டு வெளியில கொட்டுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்களும் போது ஒரு நாள் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க வார்டனுக்கு பிறந்த நாள் வருது. இதனால கைதிகளுக்கெல்லாம் பிரியாணியும் சரக்கும் கொடுத்து பார்ட்டி வச்சு சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் நம்ம தப்பிச்சு போறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த சுரங்கத்துல இருக்க அந்த பைப்பை உடைச்சு அந்த பைப் வழியா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க.